நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் நிர்வாக காரணங்களுக்காக சூழல் சுற்றுலா மற்றும் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. மாஞ்சோலை போன்ற நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர் சேர்க்கை மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த அணியாலை தொடக்க பள்ளியில் முதல் வகுப்பு மாணவர் சேர்க்கை மற்றும் பள்ளியின் பெயர் பலகை திறப்பு விழாவில் முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை மாலையுடன் இல்லத்திலிருந்து பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டு பொதுமக்கள் சீர்வரிசையாக கற்றல் உபகரணங்களை பள்ளிக்கு வழங்கியும் சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் BEO மற்றும் BRC மேற்பார்வையாளர் பத்தியவாடி பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணி, SMC மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அணியாலை பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வம், ஆசிரியர்கள் கார்த்திகேயன், முருகன், அனுஷியா, காயத்ரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரத்தில் வருகின்ற 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் பொற்கரங்களால் 126 அடி உயர கழக கொடி ஏற்றி 5771 நபர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடக்கும் இடத்தினை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நேரில் பார்வையிட்ட பொழுது உடன் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் ரா குமரகுரு அவர்கள் ராட்டர் FMS மீடியாஸ் தயாரித்து விரைவில் வெளிவர இருக்கும் திரைப்படம் ராட்டர். இத்திரைப்படத்தில் நாகசக்தி, ஹெலன், சித்தா, தர்சன், சாப்ளின், பாலு, பம்பாய், சுப்பிரமணியம், மதன், கிருஷ்ணன், சந்திரன், முத்துராஜா மற்றும் பலர் நடித்துள்ளனர். மணிகிருஷ்ணன் இசை அமைத்திருக்கிறார். உதவி இயக்கம் ஊட்டி பரூக். கதை திரைக்கதை எழுதி இயக்கியுள்ளார் சக்திவேல் நாகப்பன். வாழ்வியலை பேசி வாழ்க்கை நெறிமுறைகளை காட்டும் திரைப்படம். கரம்பக்குடி மாத்தூர் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கான கையேடுகளை வழங்கிய முன்னாள் மாணவர்கள். நல்லம்பள்ளி வட்டாட்சியர் மைதானத்தில் நல்லம்பள்ளி வார சந்தையில் 50 லட்சத்துக்கு ஆடுகள் விற்பனையானது. திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் பயனாளிகள் தேர்வு முகாம் நடைபெற்றது. எட்டயபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சமையலறையில் தீ விபத்து. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.